அரசியல் சட்ட போராட்டம் வார்த்தையில் பெயர்த்தெடுக்க முடியாத வழிதோய்ந்த ஒரு போராட்ட பயணம் இது. இவ்வளவு போராடி விடுதலை விடுதலை என்று கேட்டு நாங்கள் போராடினதெல்லாம் தம்பி சாந்தனுடைய சாவை பார்க்கத்தானா நினைக்கும் போது ரொம்ப அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பல முறை போராடினோம். நீங்கள் எங்கள் பிள்ளைகளை ஒரு பொது சிறையிலிருந்து திருப்பி ஒரு கொடுஞ்சிறையில் அடைக்கிற விடுதலைக்காக நாங்கள் இவ்வளோ ஆழம் போராடல. இந்த சிறையிலையாவது அவங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்ச ஒரு உரிமையாவது இருந்தது. எப்படின்னா நடந்து கொள்ளலாம், ஒரு செய்தித்தாள் படிச்சுக்கலாம், அங்கே ஒரு கடை இருக்கும், வேண்டிய பொருளை வாங்கிக்கலாம், அப்படின்னாது இருந்தது. சிறப்பு முகாம்னு வார்த்தையில் இருந்தால் அது சிறப்பு முகாம் ஆயிருமா? அது ஒரு சித்திரவதை வதை முகாம். அதில் போய் அடைச்சி ரத்த உறவுகள் தவிர யாரும் மனு போட்டு பார்க்க முடியாது. நல்லா மனு போட்டு பார்க்க முடியாது. இல்லை சட்ட வல்லுநர்களாக இருக்கணும். இப்போ அங்கேனா பொதுச்சிறையில் அப்படி இல்லை. அந்த வாய்ப்பையாவது கொடுங்கன்னு கேட்டோம். அதிலே கூட அடைச்சிருங்க, நீங்கள் விடுதலை செய்யலைனாலும் கேட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நீண்ட சட்ட போராட்டத்துக்கு பிறகு என்னுடைய தம்பி அறிவு, அக்கா நளினி, என்னோடய தம்பி ரவிச்சந்திரன்லாம் வெளியில் இருக்கிறாங்க. இப்போ அவங்களால இந்த நாட்டில் ஏதாவது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏதாவது சிக்கல் ஏற்பட்டுருக்காங்க, எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது. நாங்கள்லாம் எங்கள் அப்பாட்ட கேட்கணும், அறிவு எங்கே இருக்கான்னு, ரவி எப்படி இருக்கான்னு நாங்கள் கேட்டுக்கணும். எந்த இதுவும் இல்லை. பயாசை நீங்கள் சிறை விடுப்பில் விட்டீங்க ஒரு மாதம், அவர் இருந்தார். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் சட்டத்துக்கு சட்ட ஒழுங்குக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி ஏதாவது செயல் ஏதாவது இருந்ததா? நீதிபதிகள்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க. அறிவுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் எல்லாருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் எல்லாரையும் அவரவர் நாட்டுக்கு செல்ல அனுமதிச்சிருக்கலாம். சாந்தனுடைய கடைசி விருப்பம், கடைசியாக ஒரு தடவை தன் தாயை பார்த்து ஒரு வாய் சோறு அவங்க கையால் சாப்பிடணும். அதை கூட நிறைவேற்றி வைக்க முடியல. அது கூட இல்லை. இப்போ இந்த 4 மாத காலமாக அவனுடைய தவிப்பு கடைசியாக ஒரு முறை தன் தாயை பார்த்துக்கணுங்கிறதான். அதுக்கு தான் திரும்ப திரும்ப நாங்கள் போராடணும். இந்த முறை போராடி திருச்சி இல்லை சிறப்பு முகாம் அந்த இதில் இவனை விடுதலைக்கு கேட்டு போராடும்போது நான் தான் சொன்னேன், அவர் தயவு செய்து அனுப்பி வைக்கிறேன். அது நீதிமன்றமே 29ஆம் தேதிக்குள்ளே அனுப்புங்கன்னு சொல்லி, அது பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லும்போது இன்றைக்கி இரவு அனுப்பலான்னு இருந்தோம். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சுங்கும்போது ஏதோ இது திரைப்படங்களில் வர உச்சக்கட்ட காட்சி மாதிரி இருக்குது. எல்லாம் செஞ்சிருந்தோம். கடைசியாக இது எப்படி இது இதை நாங்கள் யாரையும் இப்போ நியாயமாக ஒரு கொலை, சட்டக்கொலை, இது அப்படிதான் சொல்லணும். சட்டப்படி இது ஒரு கொலை. நீதி இருக்கிறவங்களையாவது இதெல்லாம் பேசி கொண்டு இருக்காமல் கருணை அடிப்படையில் அன்பின் அடிப்படையில் எனக்கு அடங்கணும். அதுதான் முக்கியம். நீதி இருக்கிற பிள்ளைகள் இப்போ அண்ணன் ஜெயக்குமாருக்கெல்லாம் கண் பார்வை போயிடுச்சு. அதே மருத்துவத்தை முறையாக கொடுக்கல, அவசரமாக பண்ணி அது பார்வை சரியாக வரல. தம்பி பயாசுக்கும் உடம்பு முடியல. அதுக்கப்புறம் முருகன், 3 பேருமையாவது அவங்கவுங்க. இப்போ ஜெயக்குமாருக்கெல்லாம் அவங்க மனைவி இந்த மண்ணின் மகன். தம்பி முருகன் எப்படி எங்கள் அக்கா நல்லி இந்த ஊர் மகளை திருமணம் பண்ணாரோ, அதே மாதிரி அவள் இந்த ஊரில் இருக்கிற பெண்ணை தான் அவர் நேசித்து திருமணம் பண்ணிக்கிட்டார். அவர் விடுதலை பண்ணிங்கன்னா நேராக அந்த வீட்டுக்கு வருவார், இல்லை விரும்பிய நாட்டுக்கு செல்வார். அதனால் அவரெல்லாம் விடுதலை செய்யறதுல எந்த சிக்கலும் இல்லையே. இப்போ என் தம்பிக்கு எங்கள் அம்மா அப்பா இருந்தாங்க, நேராக வந்துட்டார், எந்த பிரச்சனையும் இருக்கா? இப்போ என் தம்பிக்கு எங்கள் அம்மா இருந்தாங்க, என்ன இருக்குது சொல்லுங்கள், எங்களால் என்ன பிரச்சனை வருது? அவங்க எங்கே இருக்காங்களோட அவங்களுக்கு தெரியாது, எனக்கே தெரியாது. நாங்களே விசாரிச்சுக்கிறோம், அறிவு எப்படி இருக்கா, ரவி எப்படி இருக்கா, அக்கா என்ன பண்ணுறாங்க அப்படி. நீங்கள் தயவு செய்து மீதி இருக்கிற 3 பேரை இந்த நிலைமைக்கு தள்ளாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டு தயவு செய்து அவங்கவுங்க விரும்பிய நாட்டுக்கு அனுப்பி விடுங்க. அவங்களுக்கு அதே அவங்களையாவது உயிரோடு எங்களுக்கு ஒப்படைங்கன்னு சொல்கிறோம். அதுக்காக தான் இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் போராடிருக்கோம். சாவு ஒன்று தான், மரம் தான். உடலிருந்து உயிர் பிரிகிற விடுதலையை நாங்கள் கேட்கல. இந்த ஊர் தான் என் தங்கச்சி, அதை நீங்கள் அனுப்பி விட்டுருக்கலாம். ஒரு கொடுமையானது, எங்கள் பிள்ளை பார்த்திவன் திருமணத்துக்கு கூட நீங்கள் அவர் வர முடியல. எவ்வளோ கொடுமையாக இருக்கும் பாருங்க. சொந்த நாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுருங்க. அவர் பிறந்து வளர்ந்த சொந்த நாட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க.
வேறு நாங்கள் என்ன உங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. சட்டம் மனிதருக்கு பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.